ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பீட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. மைல்டுக்கு வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபபெட்ஸ்லாம் எழுதி நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? A to M வரை எழுதிக்கோங்க. எம்முக்கு கீழே N இருக்கணும். அதுக்கப்புறம் Z வரை எழுதிக்கோங்க. இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். பீட். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கான கோட் வந்து YVZG. ஓகே, இப்போ இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இருங்க கலர்ஸ் மாற்றிக்கலாம். இப்போது பிக்கு நேராக என்ன இருக்குது? ஒய் இருக்கா? ஸோ அப்படியே போட்டிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்கு நேராக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், வி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி போட்டிருக்காங்க. ஏக்கு கீழே என்ன இருக்குது? இசெட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீக்கு நேராக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஜி இருக்கா? ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? இப்போது மைல்டு. ஓகே, இப்போது எம்முக்கு நேராக என்ன இருக்குது? என் இருக்கா? என் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐக்கு நேராக என்ன இருக்குது? ஆர் இருக்கா? நெக்ஸ்ட்டு எல்லுக்கு நேராக வந்து என்ன இருக்குது? ஓ இருக்கா? நெக்ஸ்ட்டு டிக்கு நேராக என்ன இருக்குது? டபிள்யூ. ஓகே, அப்போ இதான் வந்து ஆன்சர். NROW. ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.